Hello, sir. கேக்குது சார். Sir, shall we start? ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. Good morning to everyone present. On behalf of the National Engineering College and NEC Alumni Association, Good morning to everyone present. On behalf of the National Engineering College and NEC Alumni Association, I extend a warm welcome to all alumni and dear friends to this alumni webinar series. We are delighted to have with us our distinguished alumnus, Mr. M. Sriram, 2023 batch Civil Engineering, currently working as a QA/QC engineer at DPP Contracting LLC, Dubai, UAE, who will be sharing his valuable industry insights on the topic role of QA/QC in ensuring quality construction. This session will provide practical exposure and a clear understanding of quality practices followed in real-time construction projects, which is extremely important for aspiring civil engineers. குட் மார்னிங். ஐம் அடிபுல். கேட்குதா நான் பேசுறது எல்லாருக்கும்? ஓகே ஓகே. ஸோ என்னோட நேம் ஸ்ரீராம், 2023 பேட்ச் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோட கெரியர் நான் சிவில் ஸ்டார்ட் பண்ணும்போது 10th நான் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து உனக்கு சிவிலா மெக்கானிக்கலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகே, சிவிலா மெக்கானிக்கலாக சொல்லும்போது ஓகே சிவில் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் சிவில் அதுக்கு சூஸ் பண்ணேன் என்னோட கெரியர் ஸ்டார்டிங்கில். ஸோ 2016 டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணேன் தென்காசியில் செந்திலாண்டவர் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில். ஸோ 2019 நான் முடித்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே ஐடியா, ஓகே சிவில்னால் சைட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும், சைட் இன்ஜினியராக இருக்கணும். சைட் இன்ஜினியருங்கிற பொசிஷன் தெரியும், பட் சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஜாப் தேடி பார்த்தேன். இவன்தோ நான் 2019 கேம்பஸில் செலக்ட் ஆனாலும் அந்த கம்பெனி என்னை வந்து ரிட்டன் கூப்பிடலை, ஜாபுக்கு கூப்பிடல. ஸோ இருந்தாலும் நான் வெளியே வந்து ஜாப் தேடிட்டேன். ஸோ என்னோட நான் ஜாப் தேடிட்டு இருந்த டைமில் வந்து 2019 எனக்கு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணேன் பெங்களூரில். அந்த கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஓகே சிவில்னால் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிவில்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சைட் ஒர்க் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன ரோலு. ஸோ நம்ம இப்போ நம்ம கெரியரை சூஸ் பண்ணால் நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போகலாம். உங்களோட கெரியரை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணாதான் நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல பொசிஷனில் போயிட்டு நீங்கள் உட்கார முடியும். ஸோ அதுக்காக என்னோட ரோல் வந்து நான் QAQC இன்ஜினியராக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கெரியர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி என்ன பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி நான் கொடுக்கறதுக்கு தான் அந்த செஷனையும் நான் அக்செப்ட் பண்ணேன். ஸோ என்னோட இயர்லி ஸ்டேஜில் நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸை வந்து நீங்கள் வந்து படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் தான் இந்த செஷனை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் என்னோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். லைக் சிவில் இன்ஜினியர்னா என்னது, படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஓகே சிவில் இந்த சப்ஜெக்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு, ஓகே செகண்ட் இயர்ல இந்த சப்ஜெக்ட் படித்தேன், தேர்ட் இயர்ல இந்த சப்ஜெக்ட் படித்தேன், ஓகே நான் இது ஏன் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு முடிக்கிற வரைக்குமே கன்ஃபியூஷன், இப்போ முடிச்சதுக்கு அப்புறமும் கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இயர்லியாவே கொஞ்சம் நம்ம ஏன் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா உங்களோட பாத்தை வந்து நீங்க சூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா. ஸோ அதுதான் சிவில் இன்ஜினியர்னா என்ன, லைக் நம்மளோட சிவில் இன்ஜினியர் என்னன்னு முன்னாடி சிவில் ஏன் படிக்கிறோம், சிவில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டு, லைக் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டே எடுத்துக்கோம், ஒரு கண்ட்ரியோட பேக் போன் இருக்கிறதே சிவில் இன்ஜினியர் தான். லைக் எந்த ஒரு நீங்க ஒரு வீட்டை விட்டு நீங்க இருக்கிற வீடுல இருந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா பாக்குற ரோடா இருக்கட்டும், பில்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கண்ட்ரி நான் சொன்ன மாதிரி கண்ட்ரியோட பேக் போனே சிவில் இன்ஜினியர் தான். ஸோ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். சிவில்ங்கிறது வந்து எப்பயுமே அழியாத ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சிவில் ஏன் எடுத்த உனக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, லைக் ஃபியூச்சர் இருக்காது அப்படின்னு. பட் சிவிலுக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்கும், லைக் கவர்மெண்ட் செக்டரும் சரி பிரைவேட் செக்டரும் சரி. ஸோ சிவில்ங்கிறது வந்து அழியாது. ஸோ நீங்க டிபார்ட்மெண்ட் சிவில் சூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், லைக் ஒரு பிளானிங் பண்ணுறோம், டிசைனிங், ஒரு அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அடுத்து வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இவ்வளோ ஸ்டேஜஸ் கடந்து தான் ஒரு பில்டிங் வந்து உருவாகுது கரெக்டாக. So, how the construction projects work, like எந்தெந்த ஸ்டேஜ் இருக்கு, யாரோ ஒரு கிளைண்ட் நமக்கு வந்து ஒரு யாரோ ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு ஒரு சொல்றது நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும். ஆமாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அவங்க கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க, இதுதான் அவங்களோட ரெக்யர்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில்டிங் கட்டி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கரெக்டாக. இது நான் பேசிக்ஸாக சொல்கிறேன், இது இன்வெட்டிவ்ல நிறையா இருக்குது, ஸோ அப்ரூவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது அந்த ஸ்டேஜ்க்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ பேசிக்ஸாக நம்ம தெரிஞ்சிடும். நம்ம ஒரு டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம், லைக் ஓகே டிராயிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அது அடுத்து நம்ம ஒர்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அந்த பண்ணுற ஒர்க்கு வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அந்த குவாலிட்டியோட ரோல் தான் என்னோட ரோல். ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், லைக் நாட் ஒன்லி த கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சேஃப்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து காஸ்ட் ஆன் டைம் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு இடத்துல குவாலிட்டி இருந்துச்சு, நம்ம ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், அந்த ஒர்க்கு குவாலிட்டியாக இருந்ததுன்னா அந்த ஒர்க்கை ரீஒர்க் பண்ண தேவையில்லை கரெக்டுங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்னது காஸ்ட்டும் சரி டைமும் சரி இம்பார்ட்டன்ட் தான். லைக் சேஃப்டியாக இருக்கட்டும், சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எடுத்து சேஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். ஒரு ஒர்க்கை நம்ம சேஃப்டியாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காது. ஸோ அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு காஸ்ட் இம்பேக்டும் அங்கே இருக்காது. ப்ளஸ் எல்லா ஒர்க்குமே வந்து ப்ராப்பராக ஆன் டைமில் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் கரெக்டாக தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுதான் இது வந்து நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட ஜாப் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து லைக் நீங்கள் தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் போவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டுக்கே டேரெக்டாக நீங்கள் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட் எக்ஸிக்யூஷன், இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சைட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. லைக் சைட் இன்ஜினியரோட ரோல் என்னது, ஆக்சுவலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எடுத்துகிட்டு போகிறதே அவங்கள தான் இருப்பாங்க. லைக் சைட் சூப்பர்விஷனாக இருக்கட்டும், ஒரு டிராயிங் எடுத்துகிட்டு சைட்டில் கொண்டு போயிட்டு ஸோ இது
ஆஸ் பர் டிராயிங் படி ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சைட் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட ரோல் என்னது, சைட்டில் வந்து லேபர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோர்மென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் அவங்களோட ரோல் தான் மேஜராக இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சைட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், லைக் அவங்க ஒரு எவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதோட அவங்களுக்கு டைம் ஷீட்டாக ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டி போய்கிட்டு இருக்கு, ஸோ அதை ஃபில் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இதுதான் அவங்களோட சைட் டீமோட ஒர்க்காக இருக்கும். லைக் சைட் இன்ஜினியர் சொல்லுவாங்க, சைட் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, இது அவங்களோட ரோல். தென் QAQC டிபார்ட்மெண்ட். QAQC மீன்ஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். இதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் மீன்ஸ் என்னென்னா அப்படின்னா வந்து லைக் அது ஒரு சிஸ்டம் மாதிரி. நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சிஸ்டம், மெத்தட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. லைக் ஒரு ஒர்க்கு வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போகிறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ். அதில் வந்து எல்லா சிஸ்டமும் இருக்கும். ஒரு சொல்கிறது, ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஒர்க்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட், நம்ம இந்தந்த மெட்டீரியலில் இதாக யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிறதுக்கு தான் ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ். அது ஒரு குவாலிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்னா லைக் நம்ம எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து நம்ம ஒர்க் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது கொண்டு போகிறது தான் அது. இது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து இருக்கும். மூணாவது டிபார்ட்மெண்ட் குவான்டிட்டி சர்வே, QS டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. லைக் ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம இது வந்து பில்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ ஸ்கொயர் மீட்டரில் வந்து பில்ட் பண்ண போகிறோம், ஒரு ஒர்க்கை கொண்டு போகிறதுக்கு வந்து இவ்வளோ மேன் பவர் தேவை இருக்குது, அதுக்கு இவ்வளோ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இது எல்லாமே வந்து பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து லைக் எல்லா பட்ஜெட்டை வந்து மெஷர் பண்ணி கொடுக்குறது தான் குவான்டிட்டி சர்விங் டிபார்ட்மெண்ட். பிளானிங் டிபார்ட்மெண்ட்னா ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு லைக் ஒரு பிக் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. இதை வந்து எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா வந்து இந்த டைமில் வந்து நமக்கு காஸ்ட்டும் இம்பாக்ட் ஆகும், டைமும் இம்பாக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர் பிளானிங் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகும். லைக் ப்ராஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க்கு டிலே ஆக போகுது அப்படின்னா வந்து இந்த ரீசன்னாக டிலே போகுது, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பிளானருக்கு வந்து தெரியும். ஸோ பிளானிங் டிபார்ட்மெண்ட் இது. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம சைட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எவ்வளோ ப்ராக்ரஸ் முடிஞ்சிருக்கு, ஸோ நம்ம அஸ் பர் பிளான் பண்ணி தான் ஒர்க் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போகிறது தான் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட். ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு சைட்டில் எடுத்துட்டா அப்படின்னா வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுக்கிறது தான் ப்ரொக்யூர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. லைக் மெட்டீரியல் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஒர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நிறைய சப்கான்ட்ராக்ட் தேவைப்படும். ஃபார் பிக் ஒர்க்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு சப்கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ஃபார் காங்கிரீட்டிங்க்கு ஒரு செப்பரேட்டாக சப்கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ஜிப்சம் ஒர்க்குக்கு செப்பரேட்டாக சப்கான்ட்ராக்டர் இருப்பாங்க, பெயிண்டிங்க்கு இருப்பாங்க. லைக் மார்க்கெட்டில் நிறைய சப்கான்ட்ராக்டர் இருப்பாங்க. பட் அவங்கள வந்து யார் பெஸ்ட்டு, நம்ம பட்ஜெட்டில் நம்மளோட பட்ஜெட் ஒரு 5 மில்லியன். ஸோ அந்த 5 மில்லியனுக்குள்ளே இந்த பெயிண்டிங்க்கு நம்ம இவ்வளோ செப்பரேட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இந்த சப்கான்ட்ராக்டர் தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுக்கிறது. மார்க்கெட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ இவங்க தான் பர்ஃபெக்டான டீம் அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வரது தான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். மெட்டீரியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா சேம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. லைக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகேட்டாக இருக்கட்டும், ஜிப்சமாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். இப்போ லைக் ஒரு பெயிண்டாக இருக்கட்டும், என்னோட பெயிண்ட் வந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து வாரண்ட்டி வேணும், கேரண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு பில்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரு மெட்டீரியலோட நம்ம எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் சரி அந்த பில்டிங் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்ம இந்தியாவில் எப்படி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த ப்ரொசீஜர் இருக்காது. லைக் நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் சோபா மாதிரி ஒரு பெரிய கம்பெனி போகிறீங்க, இல்லை என்னோட கம்பெனி .com மாதிரி ஒரு பெரிய கம்பெனி போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் DLP. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகட்டா. ஸோ இங்கே வந்து ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டைம் ஆஃப் பீரியட் இருக்கும்.
ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே அனலைஸ் பண்ணி, ஸோ ஓகே இந்த மெட்டீரியலுக்கு வந்து இவ்வளோ வருஷம் வந்து நமக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, இவ்வளோ வருஷம் வந்து அந்த மெட்டீரியல் வந்து தாங்கும். ஸோ கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் எனக்கு 5 வருஷம் அந்த மெட்டீரியலோட வாரண்டி வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் வந்து எடுக்கும். ஸோ எடுத்து அந்த மெட்டீரியலை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணி ஓகே இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு இவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம், நாங்கள் இந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம ஒரு வருஷம் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு வந்து தெரியணும், ஓகே இந்த கிளைண்ட் வந்து டெய்லி வந்து பார்க்க போகிறது கிடையாது. நமக்கு தேவை, அவங்களுக்கு தேவை வந்து பில்டிங் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, ஓகே அந்த டைமில் வந்து நம்ம இருக்க மாட்டோம், நம்ம வேறு ப்ராஜெக்ட் பார்த்து போயிருக்கோம். அப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த மெட்டீரியல் நம்ம இப்போ வாளுக்கு வந்து நம்ம வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாங்க, ஓகே நம்ம மெயின்டெனன்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க டேரெக்டாக வந்து ஓகே இந்த மெட்டீரியல் தான் அவங்க டேரெக்டாக மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. டிராஃப்ட்மெண்ட்ங்கிறது வந்து சேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோகார்டில் நம்ம டிராயிங் பில்ட் பண்ணோம்ல, சேம் அதே தான். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் சார், நமக்கு ப்ராப்பர் டிராயிங் இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் ஆகும். கரெக்டாக ஷார்ப் டிராயிங் சொல்லுவாங்க, ஆஸ்பிள் டிராயிங் சொல்லுவாங்க, ஒர்க்கிங் டிராயிங் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் டிராயிங் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிராயிங் கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க்கு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் சொல்லுவாங்க, ஒர்க்கிங் டிராயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராயிங் எடுத்து தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யாரும் டிராஃப்ட்மேன் இருக்குதாங்க. ஸோ ஷார்ப் டிராயிங்கில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில், லைக் எலிவேஷனாக இருக்கட்டும், பின்ன அதோட செக்ஷனாக இருக்கட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷார்ப் டிராயிங்கில் இருக்கும். ஆஸ்பிள் டிராயிங் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் கொடுத்துருவாங்க, பட் ஆக்சுவல் சைட்டில் நம்ம பார்த்தா அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆஸ்பிள் டிராயிங் வந்து நம்ம எப்போவுமே 100% நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆஸ்பிள் டிராயிங். ஸோ ஓவராலாக சுருக்கமாக சொல்லணும்னா டிராஃப்ட்மேனோட ஒர்க் வந்து டிராயிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் டிராஃப்ட்மேனோட ஒர்க். சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே தெரியும். சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து எங்கே போனாலும் சரி, லைக் நாட் ஓன்லி த கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக் ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே போனாலும் சேஃப்டிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்கில் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அதுக்குன்னு செப்பரேட் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம ஒர்க் வந்து சேஃப்டிக்காகவே போயிடலாம். லைக் அட் லாஸ்ட் வந்து டிசைனிங் டீம். டிசைனிங் தான் ஓவரால் கான்செப்ட். இது எல்லாமே வந்து கான்செப்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட ஒர்க்கு தான் வந்து டிராஃப்ட்மேனோட ஒர்க்கு. அதை வந்து ப்ராப்பராக டிராயிங்காக வந்து லைக் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டிராயிங்காக இருக்கட்டும், ஆஸ்பிள் டிராயிங்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது டிராஃப்ட்மேனோட ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறது டிசைனோட ஒர்க். ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போவே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சைட் எக்ஸிக்யூஷனுங்கிறது சைட்டில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். QAQCங்கிறது சைட்டோட ஒர்க்கும் இருக்கும், நமக்கு வந்து சிஸ்டமோட ஒர்க் வரும். 50-50 வச்சுக்கோங்க. குவாலிட்டி சர்விங்கிறது வந்து நமக்கு சைட்டில் வந்து 30% நமக்கு ஒர்க் இருக்கும், மிச்சம் 70% நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணும். பிளானிங்கிறது சேம் அதே மாதிரி தான். 80% நம்ம சிஸ்டம் ஒர்க்கும், 20% வந்து நம்ம சைட் ஒர்க். ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் மட்டுமே இருக்கும். பட் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரி மெட்டீரியல் இன்ஜினியரும் உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜ், உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் டிராஃப்ட்மேன், எனக்கு நல்லா ஆட்டோகார்டு தெரியும், எனக்கு நல்லா டிசைனிங் தெரியும், என்னால் நல்லா திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த இதை எடுக்கலாம். சேஃப்டி, நான் கொஞ்சம் நல்ல போல்டான ஆள், என்னால் வந்து ஒரு ஒர்க்கை வந்து சேஃப்டி வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எடுக்கும். டிசைனிங் என்னால் அது சேம் தான் சார். டிராஃப்ட்மேன் என்னால் நல்லா கிரியேட்டிவாக திங்க் பண்ண முடியும், என்னால் ஒரு பில்டிங் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா 100% வந்து எனக்கு வந்து சிஸ்டமில் நான் ஒர்க் பண்ணேன், சிஸ்டமில் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிசைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான், என்னோட ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இவ்வளவும் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ தான் நீங்கள் உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். நான் ஒரு சைட் இன்ஜினியராக போக போகிறேன், இல்லை QAQC இன்ஜினியர் போக போகிறேன், இல்லை ஒரு மெட்டீரியல் இன்ஜினியராக போக போகிறேன், சேஃப்டி இன்ஜினியராக போக போகிறேன். ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து முடித்து வெளியே வரும்போது உடனே வந்து ஒரு ஜூனியர் ரோலில் வந்து உங்களோட வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா, ஓகே நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் இப்போ இருக்கிற துபாயில் வந்து இப்போ இருந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
நல்ல பூமில் இருக்குது, நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது நான் இந்த ரோலில் வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், லைக் ஒரு இப்போ உதாரணத்துக்கு டிராஃப்ட்மேன், நான் ஆட்டோக்காலில் வந்து நல்லா மாஸ்டராக இருக்கேன், ரிவீட்டில் நல்லா மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வெளியே வரும்போது என்னால் அந்த டைமில் வந்து உங்களை வந்து கை கொடுத்து வந்து லைக் நான் துபாய்க்கு வந்து உங்களை கொண்டு வர முடியும். என்னால் முடிஞ்ச ஒரு இது உங்களுக்கு ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்களே ரெடியாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே, நம்ம சாஃப்ட்வேர் நிறைய சொல்லிட்டேன். அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஆட்டோகாட் கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோகாட். அஸ் அ சிவில் இன்ஜினியர் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோகாட் தெரியும். ஸோ எப்போது நான் படிக்கும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோகாட் வந்து கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க, வெளியே இருந்து ட்ரெயினர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஐ திங்க் இந்த டைம் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நம்புறேன். ஸோ ஆட்டோகாட் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஆட்டோகாட்னா என்ன, பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சு கற்றுக்கோங்க. லைக் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் டிராஃப்ட்மேன் அப்போ போகிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டோகாட் தேவை. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரிவிட் ஆர்கிடெக்சரும் தேவை, 2 சாஃப்ட்வேரும் தேவை. ஓகேங்களா? இல்லை நான் கியூஎஸ் அப்போ போகிறேன், சைட் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன், வேறு என்ன பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் தேவை. ஆட்டோகாட் மட்டும் இல்லை, எக்ஸலுங்கிறதும் பேசிக்கான சாஃப்ட்வேர். எக்ஸல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரிவிட்டுங்கிறது வந்து நான் டிசைனிங் போக போகிறேன், இல்லை பிம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர். அடுத்து பிளானிங், நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன், லைக் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளில் வந்து இந்த ஒர்க்கு முடியும், எல்லாமே வந்து 100% வந்து பிளான் பண்ணி கொடுக்குறது வந்து பிளானரோட ஒர்க்கு. ஸோ அஸ் அ பிளானராக உங்களுக்கு வந்து பிரைமரி சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் லைக் ஆட்டோகாட், எக்ஸல் வந்து பேசிக்ஸ், இது வந்து 100% எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரிவிட்டு பிரைமவரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் பிளானராக போகிறோன்னா பிரைமவரா, இல்லை டிசைனிட்டி போகிறோன்னா ரிவிட்டு. பட் ஆட்டோகாட், எக்ஸல் 100% வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த பிளானராக போகிறவங்க கண்டிப்பாக பிரைமவரா கோர்ஸ் கண்டிப்பாக படிங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க, இல்லை செகண்ட் இயர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் காலேஜ் முடித்து வெளியே வரும்போது நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து என்னால் துபாய்க்கோ இல்லைனா வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களை வந்து கண்டிப்பாக எடுத்துக்க ஒரு சான்சஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் லைக் ஸ்டார்டிங் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. லைக் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நல்லா இன்டெப்த்தாக போகும்போது ஒரு டிராயிங் வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு கற்றுக்கணும். லைக் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும், ஓகே, இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப் போகும்போது கற்றுக்கோங்க. ஒரு சைட்டுக்கு போனால் வந்து டிராயிங் அவங்ககிட்ட நீங்களாக வாண்டடாக போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வாலண்டியராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து கற்றுக்க முடியும். லைக் ஒரு சைட்டுக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இருக்கும், ஃபஸ்ட் இயர் முடிய ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் போய்ட்டு டிராயிங் வந்து வாங்குங்க, படிங்க. முடிஞ்ச அளவு ஒரு பெரிய லெவல் ஒரு G+2 G+3 அந்த மாதிரி இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக டிராயிங் இருக்கும், இந்த டிராயிங் எடுத்து படிங்க. தென் செகண்ட் வந்து சைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். எதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த காலத்தில் வந்து இந்த ராடு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இதுக்கு பதிலாக வேறு ராடையே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னைக்கு கொஸ்டின் கேட்குறீங்களோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். கரெக்டாக. தென் டாக்குமெண்டேஷன் ஜென்ரலாகவே இப்போ நம்ம காலேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வருது, அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வாலண்டியராக போங்க, இந்த லிஸ்ட்டை கொடுங்க, நான் வந்து இந்த இது நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், லைக் நான் இந்த போஸ்டரை வந்து நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இவ்வளோ டைம் வந்து நான் ஷெடியூல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக நீங்கள் போயிட்டு டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணுங்க. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போது நிறையா ஏஐல இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய்ட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே வரும் டாக்குமெண்டேஷன், என்னென்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு எவ்வளோ டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும். ஸோ எல்லாரோட பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. நான் எல்லாமே இன்டெப்த்தாக நான் கற்றுக்கணும்னு சொல்லலை, பட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அதை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு நல்லா சர்வே பண்ண முடியும். லாஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதை விட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து முக்கியம். நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா
அவங்ககிட்ட வந்து ஓகே இவனுக்கு இந்த வேலை தெரிஞ்சிருக்கா தெரியாதான்னு பார்க்க மாட்டேன். ஓகே நல்லா பேசுறான், இவனால இந்த வந்து ஒர்க்கை வந்து கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட வந்து கெரியர் நாட் ஓன்லி த சிவில் எங்கேனாலும் சரி. நீங்கள் இப்போ சிவில் முடிச்சுட்டு எனக்கு ஐடி போகணும் ஆசை இருக்கணும், ஓகே நீங்கள் ஐடி போகிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. இப்போ இருந்தே கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. லைக் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நீங்கள் வாலண்டியராக போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள், பேசுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஏறி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பேசிட்டீங்கனாலே அடுத்தடுத்து அந்த ஃபியர் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வரும். நீங்கள் எதையுமே வந்து டச் பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த ஃபியர் வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அதில் இறங்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியர் எல்லாமே போயிடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரியலாட்டு அப்படின்னா வந்து ரிலேட்டராக வந்து நான் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நீங்கள் அட் லாஸ்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டினை வச்சு தான் ஓகே உங்களுக்கு இந்த இதில் டவுட் இருக்குது, இந்த இதில் நான் வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ஒரு டாபிக் எடுத்து நான் பேச ரெடி. ஓகே நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இயர் ஒன்னில் நீங்கள் வந்து என்னது சிவிலோட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கற்றுக்கணும். இதுதான் பேசிக்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைக் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒர்க்குக்கு தான் போக போகிறோம், இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாமே வந்து பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கணும். இல்லை ஆட்டோகார்டுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி 100% எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ சிவில் இன்ஜினியர் 100% எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லைக் எக்ஸலும் 100% எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சைட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரணும். ஓகே இப்போ ஒரு G+4 ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இந்த இதில் வந்து ஏன் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பதிலாக வேறு பெயிண்டையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் வெளியே டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் வெளியே பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த டயமீட்டர் யூஸ் பண்ணி ராட் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுக்கோங்க. லைக் இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு. பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் போகும்போது எல்லா இடத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எங்கே பார்த்தாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ பார்க்கும்போது சின்ன ஒரு ஐடியா அது மட்டும். லைக் நீங்கள் 3rd and final year வரும்போது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் இயர் வந்து ஓகே இதெல்லாம் பேசிக்ஸை கற்றுக்கிறதுக்கு, 3rd and final year வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஐடியாவை வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே நான் பிளானிங் போகிறேன், இல்லை QA/QC போகிறேன், சைட் இன்ஜினியர் போகிறேன், சேஃப்டியாக போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும். இப்போ நான் பிளானிங் டிபார்ட்மெண்ட் போகிறேன், ஓகே பிரைமரி முடிச்சுட்டு ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள், எனக்கு பிளானிங் தெரியும், நான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், அங்கே போயிட்டு அந்த சைட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கு, இது இவ்வளோ ஆக்டிவிட்டிக்கு இவ்வளோ டேஸ் எடுக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் போங்க. நெக்ஸ்ட் நான் சேஃப்டி போகிறேன், சேஃப்டிக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு இது கோர்ஸ் இருக்குது, இந்த லைக் நிப்போஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அந்தளவுக்கு எனக்கு அதில் நாலேஜ் இல்லை. பட் சேஃப்டிக்கும் செப்பரேட்டாக இருக்குது. பட் நான் அதை வேணால் நான் சர்ச் பண்ணிவிட்டு லேட்டராக வேணால் நான் வந்து அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் சைட் இன்ஜினியர் போகணும், சைட்டுக்கு போயிட்டு சைட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கு ட்ராயிங் ரீட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்குக்கு வந்து இத்தனை நாள் எடுக்குது, இவ்வளோ லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுது, இந்த ஒர்க் ஏன் எப்படி போகுது, லைக் அது இங்கே ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஏன் டிஃபெக்ட் ஆச்சு, இதையே நம்ம ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன், நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே போயிட்டு பேசணும். யாராக இருந்தாலும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மேசன் இருப்பாங்க, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்ஜினியர்கிட்ட தான் பேசணும்னு நான் சொல்லுவேன். இன்ஜினியருக்கு தெரியாத நாலேஜ் கூட வந்து மேசனுக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் வந்து ஆக்சுவலாக சைட்டை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேசன்கிட்ட பேசுங்க, எதுக்கு நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறோம், இதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நாள் ஒரு காங்கிரீட் போட்டால் இது எவ்வளோ நாள் ட்ரை ஆகும், எத்தனை நாள் ஆகும், இது ஏன் எவ்வளோ நாள் ஆகுது, நம்ம ஏன் க்யூரிங் பண்ணுறோம் ஒரு காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஒரு மேசன்ட்ட கேட்டுக்கோங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறது வந்து இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கோங்க. லைக் ஆஃப்டர் உங்களோட கெரியர் முடிக்கும் போது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணால் ஒரு 20,000 25,000 அந்த இதில் தான் வந்து உங்கள் கெரியர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து 50,000 60,000 சொல்லிட்டு வாங்குவாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட சேலரியும் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அப்படி கிடையாது. சிவிலுங்கிறது வந்து லைக் நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்களோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக வந்து உங்களோட வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போட்டுரும். லைக் கோல்டு மாதிரி
நீங்கள் ஸ்டார்டிங் கோல்டோட ரேட் வந்து 3000 இருந்துச்சு, இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து 15,000 போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சிவில் இன்ஜினியரோட உங்களுடைய ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. லைக் ஜூனியர் லெவலில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து வந்து அந்த இதில் வந்து ஒரு ஜூனியர் சைட் இன்ஜினியர், அடுத்து நம்ம சைட் இன்ஜினியராக இருக்கும், அடுத்து சைட் இன்ஜினியர் வந்து சீனியர் சைட் இன்ஜினியர் இருக்கும் போது ஒரு 4 வருஷம் ஆகும், கண்டிப்பாக எடுக்கும், டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சரும் அது மாதிரி இருக்கும், உங்களோட சேலரி க்ரோத்தும் அந்த மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் துபாய் வர ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை வேற ஒரு கண்ட்ரியோ, சவுதியோ இல்லை கத்தாரோ, ஏதோ ஒரு கண்ட்ரி அங்கே போகிற இருந்தாலும் அங்கே உங்களோட கெரியர் வந்து ஜூனியர் ரோலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கம்பெனி போகும்போது உங்களோட ஸ்டார்டிங் சேலரி 50,000 இருக்கும்போது வந்து அடுத்த 2 வருஷத்தில் வந்து ஒரு 1 lakh மேலே இருக்கலாம், இல்லை 1 lakh 2 lakhs கூட இருக்கலாம். நான் சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து 50,000. நம்ம காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் தான் நான் வந்து பிளேஸ் ஆகி இங்கே துபாய்க்கு வந்தேன். ஸோ என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 50,000. இன்னைக்கு நான் 2023 பாஸ் விட்டேன், 2026. இன்னைக்கு என்னோட சேலரி வந்து 1,70,000. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே வந்து லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயத்த வாலண்டியராக போய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத்தும் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பேசிக்ஸை கற்றுக்கோங்க, ஆட்டோ கார்டு கற்றுக்கோங்க, எக்ஸல் கற்றுக்கோங்க. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் போங்க, சாஃப்ட்வேர் படிங்க. ஸோ அப்படி கொண்டு வாங்க. கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து சிம்பிள் தான். நாளைக்கு ரேண்டமாக நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு கன்சல்டன்சி போயிட்டுருக்கு, நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியர் பார்த்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக பேசுங்க. ஒரு ரேண்டம் பர்சன் கிட்ட நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபியர் போகும். அதுக்கப்புறம் நம்ம காலேஜும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு காம்படிஷன் இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு லைக் நான் ஸ்பீச்சிங் காம்படிஷன் அந்த மாதிரி நான் சொல்லலை, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷன் நடக்கும்போது அலுமினிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒர்க்கு போகலாமா, இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்கலாமா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபியூச்சர் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபியூச்சர் போகும்போது வந்து எந்த இடத்துல ஃபியர் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட சரி உங்களுக்கு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு செஷனில் தான் வந்து என்னோட லைக் நான் கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்னால் ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக போய் பேச முடியுது. காரணம் வந்து நானாக போய் வாலண்டியராக பேச தான் என்னால் ஒரு இடத்துல போய் கம்ஃபர்டபுளாக பேச முடியுது. அது எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதில் தான் சொல்கிறேன். ரைட், கன்க்ளூஷன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். லேர்ன் பண்ணுங்கள், பொறுமையாக கற்றுக்கோங்க. நமக்கு டைம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் இருக்குது. பட் 3 வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்கூடாது. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மெட்டீரியல் பற்றி இன்னைக்கு ஒரு நாள் கற்றுக்கோங்க. இல்லை ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னா அப்படின்னா வந்து எதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்க, யார்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி சைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. 3 வருஷம் இருக்குது. ஓகேங்க, இப்போ சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டா இல்லை நான் செகண்ட் இயர் வரை வெயிட் பண்ண மாட்டேன், இந்த இயரில் நான் கற்றுக்கிறேன், இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து ஓகே நாளைக்கே போயிட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக லைக் ஈவினிங் மேலே வந்து டெய்லி ஒரு 1 hour ஆர் 2 hour யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டர் பெஸ்ட்டோ அங்கே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ நீங்கள் எந்த அளவுக்கு வாலண்டியராக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட க்ரோவும் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட. யாராச்சும் இன்ட்ராக்ட் பண்ணலாமா? யாராவது ஏதாச்சும் சின்ன டவுட் இருந்தாலும் எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. நான் அப்படி கேட்டுதான் நான் வந்தேன் மேலே. இந்த இடத்துலையும் வந்து ஹெசிடேட் பண்ணுவேன். ஏதாச்சும் டவுட்ஸ்? Which
Which civil engineering domains have the highest future scope, sir? சிவில் டிபார்ட்மெண்ட்ல நான் இப்போ காமிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, எல்லாமே வந்து இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஈக்குவல், லைக் சைட் இன்ஜினியராக போனாலும் சரி, பிளானராக போனாலும் சரி, எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் க்ரோத் ஆகும். அது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குன்னு. எனக்கு 100% நான் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் ஓகே, நான் ரிவிட் கற்றுக்கிறேன், ஆட்டோகார்டு கற்றுக்கிறேன், இல்லை நான் பிளானராக போகிறேன், பிரைமரி கற்றுக்கிறேன், எக்ஸல் கற்றுக்கிறேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு உங்களோட கம்ஃபர்டபுள். நான் சைட் இன்ஜினியர் ஒர்க் பண்ண போகிறேன்னா சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் க்ரோத் வேணும் அப்படின்னா வந்து லைக் 2 வருஷத்துல 3 வருஷத்துல நான் நல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். லைக் இல்லை அப்படின்னா வந்து QQC டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் என்னோட க்ரோத் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட க்ரோத் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பிளானராக போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து QSஆ போகலாம். இல்லை என்னோட க்ரோத்து சடனாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவிட் கற்றுக்கோங்க, ஆட்டோகார்டு கற்றுக்கோங்க, பிம் கற்றுக்கோங்க, இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க. ஸோ இப்படி இல்லை, எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் க்ரோத் ஆகும். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இதுதான் கிளியர் ஆயிடுச்சு? இல்லை புரியலையா சொல்கிறது? வேறு எதுவும் டவுட் வேறு இருக்கும்? எந்த மாதிரி ஸ்கில்ஸ் அதிகமா டெவலப் பண்ணணும்? ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து உங்களோட சிஸ்டம் லைக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து 100% டெவலப் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு எக்ஸலாக இருக்கட்டும், ஒரு MS வேர்டாக இருக்கட்டும், ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில்ஸ். கரெக்டாக. ரெண்டாவது இது வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை போக போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர். நம்ம வந்து நீங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேருமே படிக்கணும்னு நான் சொல்லலை. இல்லை நீங்கள் வந்து ரிவிட் கண்டிப்பாக படிக்கணும், இல்லை பிளானிங்க்கு பிரைமரை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் பிளானிங் போக போகிறீங்கன்னா பிளானிங் படிங்க. இல்லை நான் சைட் இன்ஜினியர் தான் போகிறேன் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் படிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில்ஸ் ரெண்டாவது ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்க. இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் கேளுங்க டவுட். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம், இது இல்லை சிவில்னு இல்லை, எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம ஏன் இது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், இந்த மாதிரி இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த 3 கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்குள்ளே வந்து திங்க் பண்ணிக்கணும். நாளைக்கு ஒரு ஆட்டோகார்டு சாஃப்ட்வேர் கற்றுக்க போகிறீங்க, ஒரு லைன் போடணும். ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணால் இந்த லைன் கமாண்ட் வரும். ஓகேங்களா? லைன் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வரும். ஓகே, நம்ம இது ஏன் பண்ணுறோம், நமக்கு அந்த இடத்துல ஒரு லைன் தேவை இருக்குது, அதனால் லைன் கமாண்ட் கொடுத்தா லைன் வருது. ஸோ அதே மாதிரி ஒரு சைட்டில் போகிறீங்க, ஒரு இந்த இடத்துல ஒரு 16 mm பார் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, எதுக்கு அந்த இடத்துல 16 யூஸ் பண்ணுறாங்க, 12 mm யூஸ் பண்ணலாமே, காஸ்ட் கம்மி தானே அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் ஆகும். அந்த கொஸ்டின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து லைக் என்னோட கான்டாக்ட்ஸும் இருக்கும், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், எந்த சாஃப்ட்வேர் படிக்கணும், நான் பிரைமரி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட ஃபியூச்சராக வந்து இப்போ இல்லை ஒரு 4-5 மாதம் கழிச்சு கூட வந்து என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறீங்களா, ஒரு நெட்ஒர்க் டெவலப் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காலேஜ் முடிச்ச வெளியாடவும் சரி, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சரி, இப்போவும் எனக்கு முந்தின பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஒர்க்கில் இருந்து இன்னொரு ஒர்க்கு போகிறேன், இல்லை இந்த ஒர்க்கை நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்பாங்க. இப்போவும் ஒரு சிலர் வந்து இங்கே துபாயிலே இருக்கிறவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுங்க, இந்த மாதிரி வந்து நான் இங்கே வந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ அப்படிங்கிறப்போ இதெல்லாமே ஒரு நெட்ஒர்க் தான், நெட்ஒர்க் டெவலப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து பேசிக்காக கற்றுக்கோங்க. சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கற்றுக்கோங்க. வேறு ஏதாச்சும்? ஹலோ சார். சரி சார் சொல்லுங்க. சார் இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க ஃப்ரெஷராக தான் எடுப்பாங்க துபாயில்.
ஆமா, இது வந்து இது எல்லாருக்கும் இருக்கிற டவுட் தான். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்ல வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வரும்போது வந்து நம்ம வந்து ப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து என்டையரா கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கல்ச்சர் தான் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர வந்து ஒர்க் வந்து நம்ம சேம் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ கல்ச்சர் வந்து இங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற வந்து சிஸ்டம் வந்து என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்கே சிஸ்டம் வந்து என்டையரா டிஃப்ரெண்ட். பட் ஒர்க் நம்ம சேம் ஒர்க் தான் பண்ண போறோம், சிஸ்டம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒர்க் வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நீங்க இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே தெரியும். அப்போ உங்களை வந்து என்ன பண்ணாங்க, இங்க துபாயில் எடுக்கும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஜூனியர் லெவலில் எடுக்கிறாங்க. அஸ் அ சைட் இன்ஜினியர் வரை டேரக்டா எடுப்பாங்க. ஜூனியர் சைட் இன்ஜினியர் இருக்கு, சைட் இன்ஜினியர் இருக்கு. ஸோ இன்னும் எடுக்கும்போது வந்து சைட் இன்ஜினியர் தான் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து எடுக்கும்போது டேரக்டா வந்து சைட் இன்ஜினியர் எடுத்தாங்க. ஏன், எனக்கு வந்து பேசிக்ஸ் தெரியும், நான் இந்தியாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்படிதான் ஒரு ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியும். பட் சிஸ்டம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒர்க் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு நாட் ஒன்லி துபாய், நீங்க எந்த ஒரு அப்ராட் போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அங்க உள்ள சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து ஃப்ரெஷராக தான் வந்து கன்சிடர் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக இந்தியாவில் ஒர்க் பண்ணவே வேண்டாம், நம்ம டேரெக்டாக போகலான்னு இல்லை. நீங்கள் வந்து இந்தியாவில் ஜாப் கிடைச்சா, ஒரு நல்ல கம்பெனியில் கிடைச்சா அப்படின்னு வந்து கண்டிப்பாக போங்க. முடிஞ்ச அளவு வந்து ஹிந்தி கற்றுக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீங்கள் எங்கே போனாலுமே வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைக் அங்கே ஒரு தெலுங்கு பீப்புளாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்னட பீப்புளாக இருக்கணும், கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் ஹிந்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யாருமே நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல வந்து கத்துக்கல. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஹிந்தி கத்துக்கணும். அஸ் சிவில் இன்ஜினியர் கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஹிந்தி தேவை. ஒரு லேபர்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் அப்படின்னு இல்லை. நீங்க அப்ராடு வந்தாலுமே வந்து இங்க இருக்கிற மோஸ்ட்லி பர்சன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்ம மோஸ்ட்லி இன்ட்ராக்ட் பண்றது வந்து ஒரு லேபர் செக்டர் இருக்கட்டும், ஒரு நம்ம கோ இன்ஜினியரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க காமன் லாங்குவேஜ் வந்து இங்க வந்து ஹிந்தி தான். அதுக்கு அடுத்துதான் இங்கிலீஷ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஹிந்தி கத்துக்கோங்க. ப்ளஸ் வேற என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி கத்துக்கோங்க. ஹிந்தி கத்துக்கிறதுனா உடனே நம்ம வந்து ஈஸியா வந்து கத்துக்கிறது வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க ரேண்டமா ஒரு மூவி பார்ப்பீங்க. ஸோ அடுத்த டைம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஹிந்தி மூவி பாருங்க வித் சப்டைட்டிலோட. சின்ன சின்ன வார்த்தை கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சைட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன வார்த்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு இடத்துல போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கற்றுக்க முடியும். அடுத்த டைம் பார்க்கும்போது ஒரு ஹிந்தி மூவி எடுத்து பாருங்க சப்டைட்டிலோட, அந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்த சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேசிக்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கலாம். வேற ஏதாச்சும் வேற யாருக்கு இது ஏதாவது டவுட் இருந்தா அட்லீஸ்ட் உங்களால பேச வாய்ஸ் சேட் ஆன் பண்ணி பேச முடியல, கமெண்ட் பாக்ஸ்ல கூட போடுங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். ஏதாச்சும் டவுட்?
We extend our heartfelt thanks to the esteemed speaker of sharing such valuable insights in today's webinar. Our sincere appreciation to the organization for arranging this informative session. Finally, we thank all the participants for having the exercise. Thank you. Thank you. Thank you.